மகிழ்ச்சியான வாழ்வுக்கு மா சாகுபடி. பழவிளை கிடங்கன்கரை விளை ரத்ன சபாபதி அவர்களுடன் நேர்முகம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எத்தனை வயதாகுது? எனக்கு இப்போ 63 வயசு ஆகுதா சார். 63 வயதுலையும் இவ்வளவு இளமை ததும்பலோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வேளாண் ரீதியான தானிய வகை பயிர்களை உட்கொண்டதா சார்? பழைய காலத்தில் உள்ள சாப்பாடு அப்படி அதை நம்ம பாவிச்சுனா இன்னைக்கு நம்ம இவ்வளோ இளமை இருக்க முடியுது. இப்போ உள்ள உணவெல்லாம் சாப்பிட்டாக்கி அது சரி வராது. அந்த உணவு நமக்கு கை கொடுக்குது. இப்போவும் அந்த உணவுன்னு பொதிஞ்சால சொல்கிறீங்கள, என்னென்ன மாதிரி ஆகார நடைமுறைகள்? சார் அந்த சமயம் பயிர் வகைகள் நிறைய உண்டு நம்ம வீட்டில். கடலை வகைகள், பருப்பு வகைகள், பதினீர், நொங்கு, பழங்கஞ்சின்னு சொல்லுவோம். பழைய சாப்பாடு இதெல்லாம் சாப்பிடுறது நமக்கு ரொம்ப நல்லது. அப்பமா தான் நம்ம பழக்கப்படுத்திட்டு இருக்கோம். பேசும்போது கற்பகத்தரு பனை அப்படிங்கிற வார்த்தையும் கூட அப்படி பேசும்போது சொல்றீங்க. அப்ப இந்த பகுதி பனை சார்ந்த பகுதியாக கூட ஒரு காலத்தில் இருந்ததா? எங்களுக்கு 37 பனை உண்டு சார். அது 37 பனை 2 பேர் நமக்கு ஏறுவாங்க. ஒரு நாள் பையன் நமக்கு, ஒரு நாள் பையன் அவங்களுக்கு. நமக்கு அதில் பையனோட நொங்கு எல்லாமே நமக்கு கிடைக்கும். பையனை அதில் கற்கண்டு நாங்கள் எடுத்துருக்கோம். முதல்ல புளி கற்கண்டு சொல்லுவோம்ல, அது நமக்கு கிடைச்சிருக்கு. அது சாப்பிடுக்கு அழகா இருக்கும். இப்போ நம்ம நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய பனங்கற்கண்டு அப்படிங்கிறாங்களே, அது உருவாக்கம் ஒன்று இவருக்கு தெரிஞ்சிருக்கும் போலுக்கு. அதை சொன்னா நல்லா இருக்குமா எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? உருவாக்கம் தெரியும் சார். எனக்கு எங்க வீட்டில் புது பானையில பையன் கூப்பண்ணி விடுவாங்க. அதில் கொஞ்சம் புளியை போட்டு புள்ள நிறச்சிடுவாங்க. பப்பாதியை போட்டு நிறக்கும் போது பானை நிறைஞ்சிடும். ரெண்டாம் மேலே துணியை போட்டு கட்டிடுவாங்க. ஒரு 6 மாதம் நாங்கள் அப்படியே உரியில் போட்டுருப்போம். 6 மாதம் அப்புறம் நீங்கள் எடுத்துக்கணும் சொன்னாக்கி அவ்வளோ கற்கண்டும் புளியும் சேர்ந்து இருக்கும். அது சாப்பிடுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்போ புளி அப்படிங்கிறது நீங்கள் அந்த புளிய முத்தை எடுத்துருவீங்களா வெளியே? புளிய முத்தை எடுக்க மாட்டோம். நீளமான புளியை பார்த்து தான் போடுவோம். நம்ம நல்ல சதப்பட்டியோட புளியா இருக்கும். அதில் தான் கற்கண்டு கூடுதல் ஒட்டும் போதுங்க. அதில் நம்ம டிஷை உதறிக்கிட்டு பழைய கஞ்சி சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். அந்த புளி இருந்தால் கறிக்கு பயன்படுத்த முடியாது. அதை நம்ம அப்படி சாப்பிடலாம். நீங்க பழைய கஞ்சிக்கு நல்லா இருக்குங்கிறீங்களா? அது எதை பயன்படுத்துவீங்க? புளியை புல்லாமல் பயன்படுத்தி கொட்டை மட்டும் தான் தூர போடணும். வேற எல்லாமே சாப்பிடலாம். ஒன்றும் இல்லை. அவ்வளோ அப்படி 6 மாசங்கும் போது அவ்வளோ கற்கண்டும் சேர்ந்து ஒன்று போல நிரப்பாயிரும். அப்படி பார்க்கறதுக்கு புளிமா தான் இருக்கும். ஆனால் கற்கண்டு ஒட்டி இருக்கும். அதில் அழகா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இந்த மாதிரியான ஒரு நடைமுறையை பின்பற்றினால உடல் ரீதியாக கூட நோய்களற்ற தன்மை அன்னைக்கு இருந்திருக்கு ஒவ்வொரு வாட்டியும். ஆமாம் சார். இப்போ பழைய ஆகாரங்களை சாப்பிடாதவங்களுக்கு இப்பவும் நோய் இருக்காது. ஒரு 85-90 வயசான ஆட்கள்லாம் இப்போ உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சாப்பாடு அப்படி இருந்தது. எல்லாமே இயற்கையாக இருந்தது. பயர் வகை தானியங்கள் நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு. அப்போ இந்த பக்கங்கள்லாம் அந்த மாதிரியான சாகுபடி நுணுக்கங்களும் அந்த காலத்தில் இருந்திருக்கா? எங்கள் ஊரில் 2-3 போகம் சாகுபடி சார். அதில் 2 போகம் நெல் சாகுபடி பண்ணுவோம். இருமுறை 3 மாதம் அந்த பயிர் சும்மா இருக்கும்போது நாங்கள் உளுந்து, சிறுபயிறு, காணம், எள்ளு இதெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். நிலக்கடலை கூட போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் உளுந்து நாங்கள் இப்போ காலையில் 8 மணிக்கு பறிக்க போனோம்னா மத்தியானம் 11 மணி வரைக்கும் நமக்கு பறிப்போம். அது வெயில் வரும் வரைக்கும் பறிப்போம். அந்த உளுந்த உடனே காய போடும்போது முத்திரை போட்டிங்கன்னா தெரிக்கும் போதுங்க. அப்படி அதாவது உளுந்து சிறுபயிரெல்லாம் காஞ்சி வரும்போது ஒன்றுமே செய்ய வேண்டாம், அடிக்கவே வேண்டாம். அப்படி சில பயிர்களை கடைசியாக கொஞ்சம் அந்த பனை மட்டை வச்சு அடிச்சாக்கி உதிர்ந்து வந்துடும். மற்றபடியாக போட்டிங்கன்னா தானே துள்ளு கிடந்து அவ்வளோ நெத்தாட்டாகும். அது நெத்துன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ தனியாட்டம் எடுத்துக்கலாம். அது அழகாக இருக்கும். எந்த புறவில் நீங்கள் போட்டிருந்தீங்க? எங்கள் புறம் காரவாள சேனல். காரவாள சேனல்னு சொன்னாக்கி எங்களுக்கு கடமடை கடைசியாக சேரக்கூடியதான். ஆனால் அப்போ தண்ணி 3 போகம் 2 போகம் கண்டிப்பாக தண்ணி கிடைக்கும். அப்புறம் எங்களுக்கு பம்பு செட்டு நாங்கள் வச்சிருக்கோம். அதில் 3ஆவது போகத்துக்கு காணிச்சோம். நாங்கள் பம்பு செட்லேருந்து போட்டுவிடுவோம். எல்லா பயிருமே போடு வாய்ப்பாக நடந்த அந்த இடம். விவசாய ரீதியான உழைப்பு அப்படிங்கிறது அன்னைக்கு கொட்டி கிடந்ததா ஒவ்வொரு குடும்பத்திலையும்? ஆமாம் சார். எங்களுக்கு 5-6 தாத்தா உண்டு. எங்களுக்கு 6 பேருமே எல்லாருமே விவசாயி தான். 6 பேருக்கும் 6 மாட்டு வண்டி உண்டு. எல்லாருமே கருமண்ணு சொல்லுவோம் இல்லையா? கருமண் எல்லா குளத்துக்கும் மாறி மாறி ஒவ்வொரு குளம், புத்தேரி குளம், சேரூர் குளம், பறக்க குளம் இப்படி மாறி மாறி போய் கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து போடுவாங்க. எல்லாமே வண்டி சொந்த இதை வச்சு தான் பண்ணுவாங்க. அவ்வளோ மாட்டிலும் சாணம் கிடைக்கும். எல்லா விலையிலையுமே நமக்கு குலக மரம் நின்றுது. அவ்வளோத்தையும் அரைக்கணுமா அங்கே போட்டுருவாங்க. அப்போ எல்லாம் இயற்கையான விவசாயம் தான். விளைச்சல் அமோகமாக இருக்கும். அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு கால்நடை செல்வம் அப்படிங்கிறமா மாடுகள் கூட கூட்டம் கூட்டமாக வளர்த்தோம் அப்படிங்கிற தன்மை வருது. அன்னைக்கு எப்படி இருந்தது மாடு வளர்ப்பு? இன்னைக்கு எப்படி இருக்குது? அன்னைக்கு மாட்டுக்கு நம்ம செலவு பண்ணுறதுக்கு தனி செலவு கிடையாது. எல்லாமே புல் கிடைக்கும். வயல்ல இருந்து வெளி மேய்ச்சல் தான். என்ன வைக்கல் கிடைக்கும். எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுனால ரொம்ப வசதியாக இருந்தது. எல்லா வீட்லையும் மாடு உண்டு, பசு மாடு உண்டு. அது மாதிரியே நம்ம அறுத்து அடிக்கும்போது களம் ஒரு பொது களம் தான் உண்டு. பார்த்துருங்க. அது பொது களத்தில் 6 பேருக்கும் ஒவ்வொரு நாள் அங்கே அடிப்போம். ஒவ்வொரு நாள் அறுத்து அடிச்சுட்டு ஒவ்வொரு நாள் வைக்கல் காயப்படும், ஒவ்வொரு நாள் நெல் காயப்படும். அப்படியெல்லாம் தனித்தனியாக வச்சுக்காங்க. எல்லாருமே எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. கூட்டு குடும்பமாக தான் அங்கே இருந்தது. அப்போ மண்ணுக்கு அப்போ வயல் பகுதியில் வேலை செய்யும் போது ஒரு குடும்பத்தார் பிற குடும்பத்தாருக்கும் ஆகாரம் கொண்டு வரக்கூடிய நடைமுறை இருந்திருக்கும் போலுக்க. ஆமாம். ஒரு தாத்தாக்குன்னா மட்டும் இல்லை, எல்லாருமே மாறி மாறி கொண்டு போவாங்க. யாருக்கு வீட்டிலேருந்து என்ன முதல்ல ரெடி ஆகுதோ அந்த ஆள் கொண்டு போயிடுவாங்க. அப்போ முன்னுக்கு எல்லாமே புட்டு தான். புட்டு, பயர், பப்படம் தான் கொண்டு போவாங்க. கூடுதலும் வேலை செய்ய பெண்கள் மடிக்கிறது இல்லை. அன்னைக்கு அதிகாலை விழிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருந்திருக்கு இல்லையா? இல்லை, முழிக்கிறதுக்கு 4-4:30 மணிலாம் முழிச்சிருவாங்க. எல்லா வீட்லையும் காலையில் லைட்டு போட்டுருவாங்க. எல்லா வீட்லையும் லைட்டு போட்டு முதல்ல மாடெல்லாம் செட் பண்ணி பால் கறந்து எல்லாமே கொடுத்துட்டு உடனே காலையில் 6 மணிக்கு நம்ம போக வேண்டியது. மம்படி தூக்கிட்டு வயலுக்கு போயிட வேண்டியதான். அப்போ வயலுக்கு பேர் அப்படி அந்த வயலே ரம்யமாக இருக்கும் போகிறதுக்கு. அப்போ இஞ்சலாங்கிறது காலையில் அது ஒரு ரம்யமான குரல் கேட்டுருக்கும் போலுக்க. இஞ்சலாங்கடி சொல்லும்போது ஞாபகம் வருது. நம்ம வீட்டில் சூடு அடிக்க வருவாங்க தெரியுமா? ஒரு புனையலுக்கு 4 மாடு, 4 புனையல் அடிப்பாங்க. ஒரு வட்டத்துக்கு 16 மாடு வரும். அப்போ 4 பையங்க பின்னால் போவாங்க இல்லையா? நைட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு தான் சூடு தள்ளுவாங்க. குருடியார் பார்த்துட்டு
பார்த்துட்டு நிற்பார். அவர் மாதிரி கொஞ்சம் தூங்கிடுவார். இந்த பையன் மாதிரி அடிக்கும்போது நம்மளே வாங்கி அடிச்சிருக்க மாட்டேன். இந்த இஞ்சலா இங்கே கூடியது அது ஒரு ரம்யமான ஒரு வார்த்தை. இவ்வளவு மகிழ்ச்சியாக நெல் சாகுபடியை சொல்லக்கூடிய நீங்கள் இன்னைக்கு மறந்துட்டேல இந்த பகுதியில் நெல் சாகுபடி அப்படிங்கிறது காணல் நீராயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? சரி, நெல் சாகுபடிங்கிறது எங்கள் பறவையிலே 1-2 பேர் வந்து முதல்ல தென்னை மரத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தென்னை மரத்தை வைக்கும்போது நிழல் விழுந்துடும். அப்போ நம்ம பக்கம் நெல் வளரும்போது அந்த பக்கத்தில் நெல் சாகுபடி சரி வராது. அதுக்காக வேண்டி எல்லாருமே கொஞ்சம் வச்சு மாதிரி இப்போ தென்னை மரம் சாகுபடி ஆகி இப்போ பல பயிர் சாகுபடி ஆகிட்டு இப்போ வர இப்போ மா பலா வாழை இப்படி வாழையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம ஏரியாவில். வாழை அப்படிங்கும்போது இந்த பகுதியில் வந்து என்ன மாதிரியான ரகம் வந்து திராணியாக வருது, லாபகரமாக இருக்குது, செலவு குறைவு அப்படிங்கிறீங்க? எங்கள் ஊர் மண்ணுக்கு வந்து பொங்குச்ச வாழை பார்த்துங்க சார். இது பொங்குச்ச வாழைங்கும் போது நமக்கு செந்தளம் வாழை நல்லா பிடிக்கும், மட்டி நல்லா பிடிக்கும், ஏத்தம் கூட வருது. ஏத்தனுக்கு கொஞ்சம் வண்டு கூன் வண்டு பிரச்சனை இருக்குது. ஆனால் செந்தளம் நல்லா பிடிக்கும், மட்டியும் நல்லா பிடிக்குது. மற்றபடியாக பாளையங்கோட்டை எல்லாமே வரும். எங்கள் மண்ணுக்கு இந்த வாழை தான் போடணும்னு கிடையாது, எந்த வாழையும் போடலாம். இப்போ மண்வாகு அப்படிங்கிறதுல நீங்கள் கொடுத்து வச்சவங்களா இருக்கீங்க. என்னமோ எங்கள் ஏரியாவில் மண் வந்து பொங்கு ஜவாலங்கிறதுனால அது வேறு ஈஸியாக போகிறதுக்கு வசதியாக இருக்கிறதுனால உரச்சத்து அதிலே இருக்குது பார்த்துருங்க. அது நம்ம இருக்க வரம் போடும்போது அந்த மரம் வந்து நல்ல செழிப்பு வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்? உங்களை பற்றி இப்போ பலரும் சொல்கிறாங்களா, மா சாகுபடியில் அவர் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கண்டுட்டு இருக்காரு அப்படின்னு பரவலாக கருத்து நிலவுத. பல பயிர் சாகுபடி அப்படிங்கிறதுல தென்னையை தேர்வு செய்யாமல், வாழையை தேர்வு செய்யாமல், காய்கறிகளை தேர்வு செய்யாமல் மாலை ஈடுபாடு காட்டுறல, அதுக்கு என்ன காரணம்? சார், மா வந்து ஒரு பெரிய செலவில்லாத ஒரு வருமானம் உள்ளது. எங்கிட்ட முன்னு நாட்டு மரம் தான் நிறைய இருந்தது பார்த்துருங்க. நாட்டு மரம் நிறைய செட்டி நாடு இருந்தது, செங்கவர்க்கை இருந்தது, கொட்டாங்காச்சி, குழி மாங்காய், சவரி மாங்காய், கப்பை, கிளிமூக்கு, சாம்பிராணி, பச்சைனி, வெட்டை, தேரி, வெள்ளியூட்டு, வெள்ளரி, பட்டணம், சுண்ணாக்கண்ணன், வட்டத்துவரக்கை, பஞ்சவர்ணம், மல்லிகை, நிறைய மாங்காய் நாட்டு மாங்காய் இருந்தது. இந்த மாதிரி பட்டியலிடுறீங்களா நாட்டு மாங்காய்? இதில் வந்து எல்லா ரகங்களுமே உங்கள் பகுதியில் இருந்ததா இல்லை பிற பகுதிகளில் இருந்ததையும் நான் சொல்கிறேன், என்கிட்டையும் கூட ஒரு சில இருந்ததுங்கிறீங்களா? என்கிட்ட இதில் பாதிக்கு மாதிரி என்கிட்ட இருந்தது. மாதிரி பக்கங்களில் நம்ம ஏரியாக்களில் சுற்றாட 5-6 கிலோமீட்டரில் எல்லாமே மாங்காயம் இருந்து அதில் முயலம்னு சொல்லக்கூடிய முயலமலை அங்கே வந்து முக்கியமாக சொல்லணும்னா ஒரு 4-5 இந்த வட்டை, வெள்ளியூட்டு, தேரி இதன் மாங்காய் அங்கே தான் ஜாஸ்தியாக இருந்தது. நம்ம சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க, நான் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே உள்ளது. இன்னைக்கு தக்க வைக்கப்பட்டிருக்கு நாட்டு ரகங்கள். இவ்வளவு ஒட்டு வந்ததுக்கு பிறகு சில குடும்பங்கள் வந்து அந்த நாட்டு ரகத்திலிருந்து விலகவே இல்லை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? நான் முதல்ல சொன்னது நாட்டு ரகம் தான். இதெல்லாம் வளர்ச்சி ஜாஸ்தி பார்த்துருங்க. 60 அடி 40 அடி 50 அடி வளரும்போது நமக்கு மாங்காய் பறிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 பேர்லாம் மாங்காய் பறிக்கவே முடியாது. ஒரு வலையை கொண்டு ஒரு ஆள் மேலே போனாக்கி மாங்காய் பிடிக்க ஒரு ஆள் சாக்கு வச்சுருக்கிறது நிற்கணும். அப்போ சம்பள விதத்தில் இப்போ கட்டுப்படி ஆகுது. இப்போ அதனால நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே பழைய ரகம்லாம் போயிட்டு இப்போ என்னாகி ஐவரி, களப்பாடி, நீலை, ருமானி, இமாம் பிரசாந்த், நசீம், பங்கனப்பள்ளி, அல்போன்சா, மல்கோவா, பைரி, ஹுமாயூன், பாதிரி இப்படிப்பட்ட சில மாங்காய் தான் இப்போ வச்சிருக்காங்க. இதெல்லாம் கட்டையாக குள்ள மலரக்கூடியது. தேன் பெட்டிகள் கூட வச்சிருக்கீங்களா? பரவாயில்லையே. தேன் கூட வைக்க காரணம் ஆகி நமக்கு வந்து எல்லா பல ரக மரங்கள் இருக்காங்க. நமக்கு மகரந்த சேர்க்கை முக்கியம் சார். இப்போ இது யார் சொன்னாங்க? இல்லையா, மகரந்த சேர்க்கை முக்கியங்கிற சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம். எல்லா பூக்கள்லையுமே சூல் தண்டு, சூல் முடி, சூல் பையெல்லாம் உண்டு. இதில் சூல் பையில போய் அந்த மகரந்த சேர்க்கை நடக்கும்போது நமக்கு தரமான மாங்காய் எல்லாம் கிடைக்கும். அந்த சூல் பையில போய் அந்த மகரந்த சேர்க்கை சேரனா கண்டிப்பாக அதுக்கு நமக்கு பூச்சிகள் தேவை. அப்போ அது பூச்சிகள் அயல் மகரந்த சேர்க்கை நடக்கணும்னு சொன்னால் ஈஸியாக நடந்துடும். இது நம்ம தேனீச்சி இது ஒரு பூவில் இருந்து அடுத்த பூவுக்கு தாவி போகும்போது கண்டிப்பாக காலில் அந்த மகரந்த பொடி ஒட்டி அடுத்த பூவில் அந்த சூல் முடியல பயில சேரனால தரமான பலன் நமக்கு கிடைக்குது. அதாவது தேனீ வளர்ப்பு அப்படிங்கிறது அனுபவ படிப்பா அல்லது பயிற்சியின் வெளிப்பாடா? தேனீ வளர்ப்பு வந்து நான் 74 ஒரு ஆள் கூட போய் கொஞ்ச நாள் போய் பின்னால் போய் அலைஞ்சு படித்தேன். 1974 14 வயசு கணக்கு போடுங்களா. அப்பவுமே ஒரு ஆசான் வந்தால் நமக்கு வேண்டிய ஆள், அவர் கூட போய் தான் படித்தது. அதில் நம்ம கொஞ்சம் அனுபவம் வந்ததுனால நம்ம இப்போ தனியாக பண்ணக்கூடிய அளவில் நம்ம இருக்கும். ஒட்டு ரகங்கள் அப்படிங்கிறது தனியாற்ற தான் அந்த கண்டு தேர்வு அப்படிங்கிற நடைமுறையா, அல்லது நீங்கள் எந்த பகுதியில் போய் சேகரம் பண்ணி இந்த மாதிரியான ஒரு மகசூல் அப்படிங்கிற ரீதியில் வெற்றி வாகை சூடிட்டு இருக்கீங்க? அதாவது நம்ம கன்னியாகுமரி பழத்தோட்டத்தில் நம்ம வாங்கியிருக்கோம். பேச்சுப்பாரில் வச்சிருக்காங்க, இப்போ தனியாரும் வச்சிருக்காங்க. நிறையா எல்லா வெரைட்டியும் வச்சிருக்காங்க. அதில் சின்ன கண்ணு 100 வச்சிருக்காங்க, 1000 வரைக்கும் இருக்குது, 1500 கண்ணு இருக்குது. நம்ம ஒரு கண்ணு வைக்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா சைஸில் வாங்கி வச்சா தான் சார் சீக்கிரம் பறந்துடும். இப்போ 50 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கி வச்சோம்னா அவர் 8-10 வருஷம் அப்படியே தான் நிற்கும். அதை வைக்கும் போதே கொஞ்சம் பெரிய கண்ணா திராணிப்போ வாங்கி வச்சிடணும். இன்னொரு விஷயம் இல்லாமல் மாமரத்தை நட்ட பிறகு இப்போ ஒரு மாதம் அப்படி நிற்கணுங்களா, மேலே தழுவு வரணும்னா கண்டிப்பாக ஒரு வேர் கீழே போகணும் சார். ஒரு சின்ன வேறாவது கீழே போனால் தான் ஒரு தழுவு மேலே வரும். அப்போ தழுவு மேலே வரும்னா அப்போ கீழே மாவு தழுக்க ஆரம்பிச்சுட்டு நமக்கு அர்த்தம். அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். நடவு முறை அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவுபடுத்தலாமா? ஆரம்பத்திலையும் கூட உரங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமா? அல்லது மாவை பொறுத்தளவில் அது வளரும் சார் அப்படின்னு கூட சிலர் சொல்கிறாங்களே. உரம் வைத்தல், நீர் கொடுத்தல், நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துதல், ரொம்ப கவனமான கவனிப்பு அப்படிங்கிற எல்லாம் முக்கியமாக எப்படி? மாமரத்தில் வந்து நம்ம நட்டு போது 3 அடியாக கண்டிப்பாக தோண்டி வைக்கணும் சார். அதை பல வருடங்கள் நிற்கக்கூடியது. அதனால் கண்டிப்பாக ஒரு 3 நம்ம இப்போ புயல் காற்றுகளுக்கு சரியாக இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 3 அடி நம்ம தோண்டி வைக்கணும். ஒரு 3 அடிக்கு 3 அடி வீதியில்
இதில் நம்ம தோண்டி மேல் மண்ணை வச்சு கொஞ்சம் சாணி பொடி இருக்கல பழஞ்சாணினா இந்த முத்தில் முக்கிய சாணி அதுவும் போட்டு விரைச்சி நீங்கள் வச்சுட்டு தண்ணி ரொம்ப கொடுக்கக்கூடாது. காய்ச்சலும் பாய்ச்சலும் மாதிரி தான் லேசாக வறட்சியாக தான் இருக்கணும். அது வறண்டு வந்து அது பிறகு லேசாக வேறு கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அப்புறம் வளர்ச்சி தானே வந்துடும். அது பிறகு வறட்சியை தாங்குமா? மாமரம் வளர்ச்சி தாங்கும் இல்லை சார். அதில் பால் சத்து இருக்கு பார்த்தீங்களா, மாவை நீங்கள் வெட்டிங்களா அதில் பால் வரும். மாங்காயில் பால் இருக்கா, மாமரத்தில் அதாவது வறட்சி தாங்கன்னு சொன்னாங்க. இந்த பால் மரங்கள் எல்லாமே கொஞ்சம் வறட்சி தாங்க தான் செய்யும். சரி, இப்போ நீங்கள் ஒட்டு ரகங்கள் அப்படின்னு அல்போன்சான் நீங்கள், ஹிமாயின் நீங்கள், கலப்பாடு நீங்கள், பங்கனப்பள்ளி நீங்கள், நீலோன் நீங்கள், இந்த மாதிரியான ரகங்களில் அது வந்து ஊறுகாய்க்கு இன்ன ரகம் சார், பழத்துக்குன்னு இன்ன ரகம், காய்க்குன்னு இன்ன ரகம், பச்சையாக கூட சாப்பிடலாம், தேங்காய் மாதிரி வடிவில் கூட ரகங்கள் உண்டு அப்படின்னு அதை பற்றி ஒன்று சொல்லலாமா? ஆமாம் சார், பழத்துக்கு நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் இப்போ ஒட்டு ரகத்தில் வந்து களப்பாடி நல்லாயிருக்கும். எத்தனை ஆண்டுகளுக்குள்ளாக சார் அது வந்து நமக்கு மகசூல் அப்படின்னு வரும்? அது சில ரகம் வந்து நாளானாலும் கூட உற்பத்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதை சொல்கிறீங்க? நம்ம நட்டு ஒரு 3-4 வருஷத்தில் எல்லாம் பரவ வந்துடும் சார். நம்ம கவனிப்பு போகிறது நம்ம ரொம்ப கவனிக்கணும். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மரத்தை மட்டும் நட்டாதீங்க போதாது. மரத்தை நடும்போது நம்ம எப்படி பார்க்கணுங்க. ஒரு நான் பழமொழி படிச்சிருக்கேன். எப்படின்னாக்கி பார்த்து கெட்டது பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, நம்ம குழந்தைலாம் பார்த்துன்னு சொல்லி செய்த தவறுகள் நம்ம மன்னிச்சுட்டு சும்மா இருந்தோம்னு சொன்னால் அந்த குழந்தைங்க நாளோட கெட்டு போகும். அது ஒன்று. பாராமல் கெட்டது பயிர். இது என்னன்னா, இதுக்கு அர்த்தம் எப்படின்னாக்கி நம்ம காலையில் போய் பார்க்குறோம் பயிர் நல்லா இருக்குது, மத்தியானம் பார்க்குறோம் நல்லா இருக்குது, சாயங்காலம் பார்க்குறோம், அடுத்த நாளும் கூட பார்க்கலன்னு சொன்னாக்கி கொஞ்சம் ஒரு சின்ன புழு இருந்தால் கூட அடுத்த நாள் அந்த மரம் கரிஞ்சு போகும். எந்த பயிரும் நம்ம கண்காணிப்பில் இல்லைன்னு சொன்னால் அது பயிர் சரியாக வராது. உங்களுடைய 40-50 ஆண்டு கால அனுபவத்தில் பயிருக்கு உணர்தல் தன்மை உண்டு, அதெல்லாம் உண்மையா? அப்படி நீங்கள் டெய்லி ஒரு மரத்தையோ ஒரு செடியோ நீங்கள் பாருங்கள், உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது சார். அந்த அசைவை நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு நயன பாசம் இருக்க தான் செய்யுது. நம்ம நினைக்கிறோம் ஒன்றும் இல்லைன்ட்டு, அப்படி கிடையாது. நீங்கள் தோட்டத்துக்கு போன உடனே உங்களை பார்த்த உடனே அது ஒரு அந்த சுமல்னே தெரியல. அந்த மாவுக்கோ அந்த கொல்லா மாவுக்கோ, இப்போ என்கிட்ட கொல்லா மாவு வச்சிருக்கு, நிறைய காய்ச்சிருக்கு, கொல்லா மாவுக்கோ சப்போட்டாவுக்கோ கொய்யாவுக்கோ ஒரு உணர்வு இருக்குது. நான் புரிஞ்சிருக்கேன். முந்திரி சாகுபடி அப்படிங்கிறது இந்த பகுதியில் வந்து கொட்டி கிடந்த நெல்லையில் இன்னைக்கு வந்து விரல் வெட்டி என்ன மாதிரி கூட இல்லாத ஒரு தன்மை ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? இங்கே வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 சைஸ் நின்று சார். அதில் கரும்பு காய்ச்சி, அதுக்கு பிறகு பொத்த காய்ச்சி, அதுக்கு பிறகு தேன் மாவுன்னு நிறைய மாவு ரகங்கள் நிறையா உண்டு. எல்லாமே வந்து நம்ம அந்த சூழ்நிலை போயெல்லாம் அதெல்லாம் போய் இப்போ வீடு ஆகிட்டோம். பழைய நாட்டு மாவு வந்து முந்திரி ஒரு ஏரியாவே கவர் பண்ணிடும் சார். குறைஞ்சது 5 சென்ட் 6 சென்ட்லாம் எடுத்துக்கணும். பழைய நமக்கு கொல்லாமரம்னு சொல்லுவோம்ல, ஆனால் இப்போ நீங்கள் குத்து செடி மாதிரியே வந்திருக்கும். அப்படி ஒரு கிட்டத்தட்ட 1/2 சென்ட்டுக்குள்ளேயே அழகாக படந்து அதில் காய்க்கும். களக்கம்பே தேவையில்லை, நம்ம கையெடுத்தே உரிப்பு பறிச்சிக்கலாம். எங்கிட்ட நிற்குது. அது வந்து நம்ம ஒரு களக்கம்பு இருந்தால் போதும், தட்டு வசதியாக இருக்கும், மேலே ஏற வேண்டிய அவசியமே இல்லை. மாமரமும் அப்படி தான். சரிங்க சார், எந்த ரகங்கள் பழத்துக்கு, ஊறுகாய்க்கு, காய்க்கு சுவை மிக்கது, அதை கொண்டு சொல்லுங்கள். அதாவது பழத்துக்கு சொன்னோம்ல, பழம் வந்து களப்பாடி நல்லாயிருக்கும், அல்போன்சா நல்லா இருக்கும், ருமானி நல்லாயிருக்கும், இமாம்சா வந்து நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப காய்க்காது, நியாயமாக தான் காய்க்கும், ரொம்ப காய்க்காது. களப்பாடி வந்து எப்பவும் காய்க்கும். இப்போ எனக்கு வந்து எப்பவும் பூக்கும் எப்பவும் காய்க்கணும்னா களப்பாடி தான். வேறு எந்த ரகமும் அப்படி காய்க்க வாய்ப்பு இல்லை. இன்னொரு ரகம் இருக்குது, குதாதத்துலேயும் ஒரு மாங்காய் இருக்குது, கிட்டத்தட்ட 2 கிலோக்கு மேலே வரும். ஊறுகாய் பெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, வாங்கி அந்த கொண்டு வந்திருக்கோம். வெளியே ஊறுகாய் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து கொடி மாங்காய் போடுவாங்க. அதாவது வந்து மாங்காய் வெட்டி உப்பு கண்டம் போட்டு மண்பானில் வச்சுட்டு 6 மாதம் கழிச்சு எடுத்தால் கூட அந்த மாங்காய் அழகாக சுவையாக இருக்கும். இந்த நல்ல வெயில் சமயம் கொஞ்சம் மோரும் சாப்பிட்டு இந்த மாங்காய் சாப்பிட்டீங்கன்னாக்கி, அதை முன்னுக்கு இறைச்சியெல்லாம் அப்படி போட்டு வைப்பாங்க, நம்ம பார்த்ததில்லை. இந்த மாங்காய் அப்படி போட்டு வைக்கும்போது சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மத்தியானம் மோர் சாப்பிட்டு ஒரு தண்ணி குடிச்சிங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். இந்த இனிப்பே இருக்கும் நாக்கில் அந்த சாப்பிட்டது. கவாத்து செய்தல் அதுக்குன்னு ஒரு கால நிர்ணயம், கால சூழ்நிலைகள் உண்டுமா? எப்போனாலும் கவாத்து செய்யலாமா மாவை பொறுத்தளவில்? கவாத்து வந்து ஆனி ஆடி மாதம் நம்ம மண்ணில் மழை சமயத்தில் தான் செய்யணும். ஆனால் கவாத்து வந்து வெட்டுருவாய்ச்சி வெட்டக்கூடாது என்றைக்குமே. சில ஆள் தெரியாமல் வெட்டுருவாய்ச்சி வெட்டுவாங்க, அந்த மரம் கிழிஞ்சு போகும். பார்த்துருங்க, கொப்பு கிழியும் போது என்ன செய்யணும்னு சொன்னாக்கி அது பட்டு போகிற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் செய்வீங்க? ஒரு தனிநபரே செய்திட முடியுமா சார்? முன்னுக்குள்ள பழைய ரகங்களுக்கு கவாத்து பண்ண முடியாது. ஏன்னா அது 40 அடி 50 அடி உயரம் இருக்கும், அங்கே பண்ண மாட்டாங்க, அது பண்ணதும் இல்லை. ஆனால் இப்போ உள்ள ஒட்டு ரகங்களுக்கு நம்ம பண்ணலாம் ஆனி ஆடி மாதம் தான் பண்ணது நல்லது. பொதுவாக வந்து மாவை மரத்தை கவாத்து பண்ணும்போது வெட்டுற வச்சு வெட்டக்கூடாது. அந்த வெட்டுற வச்சு வெட்டும்போது அந்த மரம் கிழிஞ்சு போகிற வாய்ப்பு இருக்குது. கொப்பு இப்போ தென்னை மரத்தை மாதிரி தான், ஓலையை கண்டமேனிக்கு வெட்டினா நம்மளே எவனை உருவாக்கி விட்ட மாதிரி, அதே மாதிரி தான் இல்லையா சார்? தென்னை மரத்துக்கு கூட நீங்கள் ஓர வெட்டும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு 2 அடியாக நீங்கள் விட்டு தான் மட்டையை வெட்டணும். அது மட்டை நீங்கள் வெட்டும்போது மனம் வரும் சார். அந்த வெட்டு வாயில் ஒரு மனம் வரும். நேரே சிவப்புகள் வந்து அதில் வந்து முட்டையை விட்டு போயிடுவாங்க. அது உடனே கொண்ட பக்கத்தில் வந்து மரத்துக்குள்ளே போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் மட்டை வெட்டும்போது 2 அடி விட்டு வெட்டணும். மாமரத்துக்கும் வெட்டுற வச்சு வெட்டவே செய்யக்கூடாது யாருமே. அது இப்போ சின்ன வாழை வச்சுருக்கேன், நான் அப்படி தான் வச்சுருக்கேன். வாழை வச்சு அறுத்துக்கிட்டு அது கொப்பு 2 பக்கம் கிளியாமல் அறுத்துக்கிட்டு அது மேலே சாணாங்கி வச்சு பூசி விட்டுருவேன். அப்போ சாணாங்கி பூசும்போது ஒரு 10-15 நாளைக்குள்ள அந்த சைடில் வந்து அந்த தொலி வந்து அப்படி வந்து அடைச்சிக்கணும். அப்படி அடைச்சி வந்து அது வந்து உள்ள காய் வாய்ப்பு இல்லை சாணாங்கி பூசினாரு. ஆனால் கவாத்து பண்ணும்போது இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக வெட்டுற வச்சு வெட்டக்கூடாது. அறுத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. கொப்பு தேவையில்லை. சூரிய ஒளி அப்படிங்கிறது மாவுக்கு ரொம்ப முக்கியமாக. இப்படி
சூரிய ஒளி எவ்வளவு உள்ள பாஞ்சு போகுதோ அந்த இடுக்கோட அந்த அளவுக்கு நமக்கு பூ கிடைக்கும், பூ கிடைச்சா கா கிடைக்கும். அதான் நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல். என்னுடைய அனுபவத்தில் மாவை பொறுத்தளவில் இந்த நோய் வந்தால் தான் சார் பரிதவிப்புக்குள்ளாகிடுது. பழைய அப்படின்னு ஒன்று வந்துடுச்சுன்னா விற்பனையில் கூட மாங்காயில் ஒரு தொய்வு காணப்படுது அப்படின்னு கூட ஏதாவது சந்திச்சிருக்கேளா? இல்லை, எனக்கு மாவில் பொறுத்தளவில் ஒன்றுமே நோய் இல்லை சார். மாங்காயில் நோய் இருக்குது. மாங்காய்னா எப்பவும் தெரியல, பிஞ்சிலேயே ஈச்சி கொட்டிடும் அப்படிங்காங்க. அது பெரிய காய் ஆகும்போது கண்டிப்பாக சில நேரம் வெட்டும்போது உள்ள அந்த பழத்துக்குள்ள சின்ன புழு இருக்குது, உயிரோடு இருக்குது. நம்ம வெட்டும்போது அது என்ன தெரியல, எப்படி தான் கடவுள் உள்ள பழத்தாருன்னு தெரியல. பழுக்கும்போது வெட்டும்போது உள்ள புழு இருக்குது. ஆனால் இப்போ பழுக்க வைக்க முறை நம்ம வந்து இன்னைக்கு மாற்றலை. இன்னும் நம்ம சாதா கடப்பத்தில் வச்சு வக்கீல் வச்சு தான் பழுக்க வைக்கிறோம். ஆனால் இதை வர்த்தகரியில் வந்து வேறு சீஸாக பழுக்க வைக்கிறாங்க. அதனால் புழு செத்து போகிற அதான் அதை செய்யக்கூடாது. ஆனால் புழு செத்து போகிற வாய்ப்பு இருக்குது. அந்த மாங்காய் வாங்கி சாப்பிடும்போது உள்ள புழு இருக்க தெரியவே செய்யாது. ஏன்னா தெரியும் மாங்காயில் புழு செத்து போகுது. எந்த ரகம் சார் உங்களுக்கு உற்பத்தி ரீதியாக மாவில் அள்ளி கொடுக்குது சார், காசு நிறைய கிடைக்குது அப்படின்னு எதை குறிப்பிட்றீங்க? எனக்கு வந்து களப்பாடி பெங்களூரான் கொடுக்கு சார். பெங்களூரான் நல்ல பெரிய மாங்காய் இருக்குது. அது கண்டிப்பாக வருஷத்துக்கு தான் காய்க்கும். இருந்தாலும் அது பரவாயில்ல, நமக்கு செலவு. வருஷத்துக்கு ஒருக்க காய்க்குங்கிறீங்க. குமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் 2 போகம் காய்க்கும் அப்படின்னு பரவலான கருத்து எல்லாரும் சொல்கிறாங்களே. இல்லை, பெங்களூராலும் பெரும்பாலும் ஒரு தான் காய்க்கும். நான் சொன்ன களப்பாடி இந்த இமாசாந்தில் இதெல்லாம் 2 ட்ரிப் காய்க்கு வாய்ப்பு இருக்குது. களப்பாடி கண்டிப்பாக ஒரு மாங்காய் இல்லாமல் இருக்காது. நீங்கள் கறிக்க வேணா கூட ஒரு மாங்காய் பறிக்க எப்பவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெங்களூராலும் அப்படி இல்லை. கண்டிப்பாக அது வந்து அந்த சமயம் காய்க்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரு ட்ரிப் தான் காய்க்கு வாய்ப்பு, மற்ற மாவெல்லாம். காயை வந்து பழுக்க வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா அந்த மாமரத்துல இருந்து காய் பறித்தல், அதுக்கப்புறம் சில நுட்பங்களை கையாண்டு அந்த மாதிரி நுட்பம் வழியாக தான் அருமையான பழங்களை நாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்களே. பறித்தல் இருந்து பழுக்க வைத்து சாப்பிடுதல் வர என்ன முறைகளை கையாளுறீங்க சார்? மாங்காய் பறிக்கும் போது மூத்த மாங்காயை பார்த்தா பறிக்கணும். மூத்த மாங்காய்ங்கிறது முதல்ல பூத்த பூரக்கூடிய தான் மூத்த மாங்காய்னு சொல்லுவாங்க. அது தெரியும், நமக்கு தெரியும். மாங்காய் பார்க்கும்போது தெரியும். நல்ல கருப்பு வந்து அப்படி அது ஒரு சைஸாக வரும். நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு பார்த்தாக்கி. அந்த மாங்காய் பறிக்கணும். பறிச்சாக்கி வர வச்சு தான் பறிக்கணும். நீங்கள் கண்டிப்பாக கலக்கம் பூச்சி பறிச்சாக்கி கிலோ வந்தாக்கி அது வடுபடு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வர வச்சு பறிச்சுக்கிட்டு எப்படியும் ஒரு 3 நாளாக தட்டி கிலோ போடணும். பாலை துடைச்சி தான் வைக்கணும். பாலை துடைச்சி தட்டி போடுங்க. ஒரு 3 நாள் மாங்காய் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு குவியலை போட்டால் இன்னொரு மாங்காய் உரசி அந்த பால் போட்டு அந்த பால் வாட போகாது. அது காற்றில் இடந்து தான் பால் சுமல் போகும். அதாவது பெரும்பாலும் கடவனா கொள்ளலாம். பனைமரத்தில் செய்த கடவத்தை வாங்கி வக்கீல வாங்கி வச்சுட்டு அடியில் கொஞ்சம் வக்கீல் கொஞ்சம் மாங்காய், வக்கீல் மாங்காய் மாற்றி மாற்றி நீங்கள் வச்சு மேலே கொஞ்சம் வேப்பங்குளையும் ஊடைய வச்சு இறுக்கி சாக்கு, நம்ம சாதா நூல் சாக்கு இல்லையா, பிளாஸ்டிக் சாக்கு போட்டு கட்ட விடாது, நூல் சாக்கு போட்டு கட்டணும். நூல் சாக்கு போட்டு கட்டி ஒரு 4 பக்கம் இழுத்து கட்டிட்டு 3 நாள் 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பாக்கு அந்த மனமே தனியாக வரும். மனம் அப்படிங்கிறத நம்ம நுகர்ந்து இருக்குமோ இல்லையோ, பக்கத்து வீடுகள்ல எல்லாம் நுகர்ந்து என்ன மாம்பழம் பழுக்க வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி வரும்னு சொல்லாமா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் கொஞ்சம் மாம்பழத்தை நான் சொன்ன மாதிரி நீங்கள் பழுக்க வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் பக்கத்தில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன் தெரியுமா? இயற்கையாக பழுக்க அந்த மனம் கண்டிப்பாக வந்துடும். மனம் வராத மாங்காயும் அதுக்கு ஒரு மனத்தை கொண்டு வந்துடும். ஆனால் நம்ம இப்போ பழுக்கக்கூடிய கடையில் வாங்கக்கூடிய மாங்காய் அந்த மனத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. காரணம் வேற முறையில் தான் பழுக்க வைக்கிறாங்க. செலவு என்ன, வருவாய் என்ன, விட்டு சொல்லுங்க, ஒளிவு மறைவு இல்லாமல். மாவுக்கு வந்து நம்ம முதல்ல வளர்த்து கொண்டு வரதான் ஒரு 4 வருஷம் தான் கொஞ்சம் அதுக்கு வேலை செய்யணும். தவிர மற்றபடி நம்ம கவனிச்சுட்டா போகுது. இந்த கவாத்து பண்ணி கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உரங்கள் வச்சு விட்டாக்கி மற்ற பயிர்களை மாதிரி செலவு கிடையாது. அது புஞ்ச பேர் தானே இது. எப்படி நம்ம வருஷம் இருக்கு அது கண்டிப்பாக நமக்கு ஒரு 4 வருஷத்துக்கு போனால் நீங்கள் அதில் ஈல்டு எடுக்க வந்துடலாம். எல்லாமே அதில் லாபமாக தான் இருக்கும். அப்புறம் நமக்கு அதில் செலவு ஒன்று ரொம்ப இருக்காது. பாட்டம் அப்படிங்கிற நடைமுறையை கையாண்டு ஏமாந்து போறீங்களா அல்லது நேரடி விற்பனையா? இல்லை சார், நமக்கு இப்போ பாட்டம் தான் கொடுக்குறோம். இப்போ அது பறித்து கொண்டு போயெல்லாம் விற்றுக்கிட முடியாது. ஏன்னா அதில் வந்து அவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. இந்த பிடிக்கிறதுலாம் இப்பவும் கூட மாவு கொஞ்சம் மேலே போனால் கூட பிடிக்கிறது கண்டிப்பாக ஒரு ஆளை விட்டுருப்பாங்க, சாக்கு வச்சு பிடிக்கிறதுக்கு. அது ஒரு நுணுக்கம். மாங்காய் மேலே வந்து பறிக்கும்போது எவ்வளோ தூரத்துக்கு கீழே வரணும்னு அவங்க கரெக்டாக வச்சுருப்பாங்க. சாக்கை வீசு, சாக்கு வீசுறப்ப அழகாக வீசணும். அந்த மாங்காய் வந்து விழும்போது சாக்கு வீசும் போது 2 கரெக்டாக இருக்கலாம். அப்போ அந்த மாங்காய் வந்து சாக்கில் விழுந்து கீழே வரும், அல்லது உடஞ்சி போகும். நாட்டு ரகம் ஒட்டு ரகம் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை சொல்லாமா சார்? நாட்டு ரகத்தில் உள்ள எந்த மாங்காயிலையும் வந்து நம்ம இந்த பழைய கொட்டாது பார்த்துருங்க. என்ன இப்படி சொல்கிறேன்? அதுவும் மாங்காய் தான், இதுவும் மாங்காய் தான். இல்லை, அது என்னமோ வீரிய குணம் கொஞ்சம் கூடுதல் இருக்குது. எப்படின்னாக்கி இப்போ நீங்கள் ஒரு 4 ரகம் உங்கள் வீட்டில் நிற்கிறீங்களா, நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள அது 10 ரகமாக மாறும் தானே. அது எப்படின்னாக்கி அது காட்டில் பூ உரசும் போது இன்னொரு இனம் உற்பத்தி ஆயிரும். இது உங்கள் அனுபவபூர்வமான வார்த்தையா? கண்டிப்பாக. நாங்கள் வைக்கும் முதல்ல இருக்கும்போது உள்ள மாங்காய் விட நிறைய சைஸ் மாங்காய் நம்ம கூடி இருந்தது. உருண்டையாக மாங்காய் வரும், அல்ல நீளத்தில் வரும், பின்னால் கொஞ்சம் நாட்கள் போகும்போது வித்தியாசப்படுதா? உருண்டை மாங்காய் நீள மாங்காய் சேர்ந்து கிளிமூக்கு மாதிரி ஆயிரும். இனிமே கிளிமூக்கும் இது என்ன ஒரு பிடிச்சி மாங்காய் இருக்கும், அது சேர்ந்தா இன்னும் இனிப்பாயிரும். என்ன பச்சைன்னு சொல்லுவோம், வெள்ளரின்னு சொல்லுவோம். அந்த அதை பச்சைனா பச்சை மாங்காய் சாப்பிடணும். சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை மாங்காய்னாக்கி அதில் இனிப்பு இருக்கும் சார். ஒன்று நீங்கள் உப்பு ஒன்று வைக்கலாம், அதான் பச்சை அதுக்கு பேர். ஏன்னா வெள்ளரி ஒன்று இருக்குது, வெள்ளரி வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட மாதிரி இருக்கும். அதுலேயும் பிடிக்க ஒன்றும் செய்யாது. இந்த 2 கிராஸ் ஆகும்போது எந்த ஒரு நிறமான ஒரு மாங்காய் வந்துடும். இதெல்லாம் இயற்கையாக வரக்கூடியது. இயற்கை மகரந்த சேர்க்கை வந்து நடக்கக்கூடியது ஒன்று. அந்த தேனீக்கள் ஒன்று அந்த மகரந்த சேர்க்கை சேர்க்கிறது ஒன்று. தானே நம்ம போடுற கொட்டை வந்து அது வந்து வித்தியாசமாக இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. ரகங்கள் புதுசாயிரும். ஆனால் நம்ம இப்போ உள்ள செயற்கை ரகம் வந்து ஒரு ரகம் வச்சிக்கலாம், அந்த ரகம் தான் வரும். கண்டிப்பாக அது மாறவே. அல்போன்ஸ் வச்சா அல்போன்ஸ் தான் வரும். சரிங்க சார், இப்போ நல்ல மிளகு சாகுபடி அப்படிங்கிறது பொது
பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, வனம் சார்ந்த பகுதி ஓரளவுக்கு மண்வாகு வந்து அதுக்கேற்ற வகையில் வந்து மலைப்பகுதிகள், மலையை ஒட்டின பகுதிகளில் தான் இருக்கும்பாங்க. இப்போ உங்கள் தோட்டத்தை பார்த்தோன்னா காய்ப்பு செமக்காய்ப்பாக இருக்க நல்ல மிளகு. நம்ம நல்ல மிளகா நட்டுக்கிட்டு யாரோ தானே இருந்தால் காய்க்காது சார், இவ்வளோ பீனமாக வராது. நான் நிறைய வேலைகள் செய்திருக்கேன். ஒன்று சொல்லுங்களா. சாணகி உரம் வச்சிருக்கோம். ஒன்று நான் வீட்டில் இறைச்சி கழுவுற தண்ணி தெரியுமா, கோழி இறைச்சியோ ஆட்டு இறைச்சி எடுத்தா தண்ணியை கழுவுற தண்ணியை கொண்டு நல்ல மிளகு ஊற்றி பாருங்க, ரொம்ப சூப்பராக வரும். செத்து போகிற கோழி கிடச்சா கூட அதுக்குள்ள வெட்டி வச்சிருவோம். இன்னொன்று மாம்பழ கூழ் ஒன்று வைப்போம் சார். அது நம்ம சீசன்ல மாம்பழம் பழக்கும் நிறைய வெவ்வாறு பறிச்சு போடும் போதுங்க, அந்த மாம்பழத்தை பறக்கி வாளியில் போட்டால் ஒரு 30 நாள் போட்டிருந்தாலும் நீங்கள் அவ்வளோ அழுகி இதாயிரும். நல்ல கரைக்கு கொட்டை எடுத்துட்டு ஒரு 2 நாள் நீங்கள் ஆற வைக்கணும். அதில் சூடு இருக்கும். அதாவது நீங்கள் உடனே வச்சிங்கன்னா பார்க்க நமக்கு தெரியாது, ஆனால் உஷ்ணம் இருக்குன்னு அர்த்தம். செடிகளுக்கு போட்டுனா கரிஞ்சு சாம்பலாயிரும். கம்பை வச்சு கையை வச்சு கலக்கிட்டு ஒரு 3 நாள் வச்சு 2வது கொண்டு ஊற்றுங்க, அவ்வளவும் உரமாட்டாயிரும். இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி அதை உள்ள எடுத்துரும் செடி. நீங்கள் இந்த வாட்டி வச்சாலும் அடுத்த வாட்டி தெரியும், நமக்கு அதோட எஃபெக்ட் தெரியும். அந்த அளவுக்கு அதில் ஒரு சத்து இருக்காச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த மாம்பழத்தை பிறகு தூர போடுறத விட இது ஒரு சிம்பிளாக நம்ம செய்யக்கூடிய ஒரு கலவன். அதுக்கு நீங்கள் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் மா சாகுபடியில் ஈடுபாடு காட்டும் போது அன்னைக்கு 1 கிலோ மாங்காய் விலை என்ன இருந்தது, இன்னைக்கு விலை எப்படி இருக்குது? விலை போராது அப்படிங்கிறீங்களா, இன்னும் கூட விலை தேவை அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறீங்களா? அப்படி சார், நான் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் சின்ன பையனுக்கு ஒரு 10 வயசு பிராயத்தில் ஒரு 100 மாங்காய் வந்து 1 ரூபா தான். சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க நீங்கள். அப்போ வந்து 100க்கு தான் விலை வைப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தாலாம் மாம்பழம் வச்சிருக்கும் போது 100க்கு தான் விலை. 100 மாங்காய் அதில் போட மாங்காய் 5 மாங்காய் கண்டிப்பாக போடணும். ஆனால் அன்னைக்கு அந்த 1 ரூபா எடுக்கிறது கடினமான பணி இல்லையா? 1 ரூபாங்க எவ்வளோ பெரிய சார் அது. உங்களுக்கு 1 கிலோ ஆட்டு இறைச்சியும் 1 ரூபா தானே. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குல்ல, ரொம்ப தரமான மாங்காய் தான் 1.5 ரூபா. அது அப்படி இல்லை, நம்ம கொண்டு கொடுக்கணும், வீட்டில் கொண்டு கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்போ தான் அந்த ரூபா கிடைக்காது. நம்ம வீட்டிலேருந்து அவங்க சொல்லிட்டு போவாங்க 100 மாங்காய் வேணும்னாக்கி நம்ம வீட்டில் வச்சு கொண்டு போய் 5 மாங்காய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்கணும். அதான் போடு மாங்காய் அதுக்கு பேர். அப்போதான் வாங்குவாங்க. இப்போ தான் விலை மாங்காய் திராசுக்குள்ள போயிட்டு திராசுல தொங்குது. இப்போ திருப்தியான விலை தான். அந்த பழைய அந்த சந்தோஷம் இல்லையே இப்போ. உங்களுடைய பார்வையில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மாமரம் கண்டிப்பாக தேவைங்கிறீங்களா? இப்படி எல்லா வீட்லையும் கொஞ்சம் இடம் இருந்தால், இப்போ ஒட்டு வரங்க ரொம்ப இடம் தேவையில்லை சார். நீங்கள் ஒரு அரசன் இருந்தால் கூட மாமரம் வைக்கலாம். வைக்கிறதா இருந்தால் களப்பாடி வைங்க. களப்பாடி வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்பவும் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும். எப்போ உங்களுக்கு மாங்காய் கிடைக்கும். மாப்பழம் வாழை நம்ம சொல்கிறோம். இப்போ முக்கணிகளில் முதல் கனியே மாமரம் தான். மாமரம் தான் தோரணம் கட்டுவோம். நம்ம எல்லாம் கலை வழிகள் நல்ல காரியங்கள் மாமரத்தை தான் தோரணம் கட்டுவாங்க. அதாவது நிறைய இடத்துல கூட மாங்குளை தான் நம்ம வைக்கிறோம். அதாவது கண்டிப்பாக வீட்டு முன்னாடி ஒரு மாமரம் வைக்க நல்லது சார். இவ்வளவு ஆணித்தரமான சில கருத்துக்களை வந்து பதிவிட்டிருக்கீங்களே, இன்னும் கூட ஏதாவது சந்தேகங்கள் நிகழ்ச்சி கேட்கக்கூடியவங்களுக்கு எழுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய அலைபேசி ஒன்று சொன்னால் அவங்க அதை குறிப்பெடுத்து அதன் வழி உங்கள்கிட்ட சில சந்தேகங்கள் கேட்க வாய்ப்பு இருக்குமே, சொல்லலாமா? சொல்கிறேன் சார். 98 658 23 970. இன்னும் ஒரு தடவை சொல்லலாமா? 98 658 23 970. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. மனமார்ந்த நன்றி சார். நன்றி. இதுவரை மகிழ்ச்சியான வாழ்விற்கு மா சாகுபடி நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் பழவிளை கிடங்கன் கரைவிளை ரத்தின சபாபதி அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் சிவசுப்பிரமணிய பிள்ளை.